அறிமுக இயக்குனர் அஸ்வின் கந்தசாமி அவர்கள் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் ஒரு ஃபேண்டசி ட்ராமாவாக ரிலீஸ் ஆன டபுள் ஆக்குபன்சி படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours and 12 minutes. ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிமேட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அட் தைன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, கடவுளோட வரத்தால் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு வித்தியாசமான குழந்தை பிறக்குது. அது என்னன்னா, மார்னிங் 6 to ஈவினிங் 6 அந்த குழந்தை பொண்ணாகவும், அதே குழந்தை ஈவினிங் 6 to மார்னிங் 6 பையனாகவும் மாறிடுது. அந்த குழந்தை வளர்ந்து டீனேஜ் வரப்போ இவங்களோட பேரண்ட்ஸ் எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிடுறாங்க. இப்போ காலையில் பொண்ணாகவும் நைட்டு பையனாகவும் இருக்கிற ரஜினி வேலைக்கு தேடி சென்னைக்கு போகிறாங்க. அங்கே போன இடத்துல 2 பேருக்குமே லவ் செட் ஆகுது. அதோட இவங்க விஷயம் தெரிஞ்ச ஒரு கார்பரேட் வில்லனும் இவங்களே சுற்றி வரும். இப்போ இந்த ஒரு உயிர் உடல் கொண்ட ரஜினி அவங்க லவ்ல எப்படி சக்ஸஸ் ஆனாங்க, அந்த கார்பரேட் வில்லனை எப்படி எதிர்த்தாங்க, இதெல்லாம் தாங்க இந்த டபுள் ஆக்குபன்சி. ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல ஃபேண்டசி ட்ராமாவை பிரசென்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர். நியூ படத்தோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ஐடியாவாக இருந்தாலும் அது இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே சொல்லியிருக்காரு. ட்வின் பிரதர் அண்ட் சிஸ்டருக்குள்ள இருக்கிற எமோஷனல் பாண்டிங்காக இருக்கட்டும், அவங்க பண்ணுற லவ் ஆகட்டும், சந்தோஷ்க்கும் விடிவி கணேஷ்க்கும் இருக்கிற ஒரு சின்ன எமோஷனல் கனெக்ட் ஆகட்டும், இதெல்லாமே எனக்கு பயங்கரமாகவே எமோஷனலாக ஒர்க் ஆச்சுங்க. பர்டிகுலராக சந்தோஷ் அவனோட ஃபீமேல் வெர்ஷனான ரேஷ்மாவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னு சுடுகாட்டில் நின்று ஃபீல் பண்ணுற மூமெண்ட்லாம் எனக்குள்ளே ஏற்பட்ட ரியாக்ஷனை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல் கொடுத்துச்சு அந்த ஒரு சீன். அண்ட் எல்லாருக்குமே இந்த காட்சி இப்படி தான் லேண்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. அப்புறம் 6 மணி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள ரீப்ளேஸ் ஆகிற சீன்லாம் நிறைய இடங்களில் காமெடியாகவும் காமிச்சிருந்தாங்க. அந்த இடங்கள்லாம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்குங்க. இந்த படத்தோட பெரிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட மெயின் கருவான ஃபேண்டசி தாங்க. இவங்க சொன்ன கான்செப்ட்லாம் ஓகே தான், அதை ஒன்று ஃபேண்டசியாக கொண்டு போயிடணும், இல்லைனா சயின்டிஃபிக்காக கொண்டு போயிடணும். இவங்க ரெண்டுமே பண்ணாமல் மூணாவது ஒன்று பண்ணுறேன்னு 2த்தையும் போட்டு கலந்து கட்டி போட்டு குழப்பி வச்சிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல இந்த ஃபேண்டசி விஷயத்துக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு அந்த சீன்ஸ்லாம் போட்டு லென்த்தாக எடுத்து வச்சிருக்காங்க. இந்த படத்தில் ஃபேண்டசியும் சரி, ரஜினியோட லவ் போர்ஷன்ஸும் சரி, 2 சீக்வன்ஸையும் போட்டு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே ஒரு கட்டத்துக்கு மேலே சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருது. அண்ட் கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் கூட கன்வின்சிங்காகவே இல்லை. இதோட எண்டிங் நிறைய பேருக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க ஒரு ப்ராப்பர் கன்க்ளூஷன் கொடுக்கவே இல்லைங்க. இவங்க ஃபர்ஸ்ட் பையனாவும் பொண்ணாவும் மாறுறதே கடவுளோட வரம்னு சொல்றது அந்த கோர் கான்செப்டே ரொம்ப தப்பாக இருக்கு. ஏன்னா கடவுள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுக்கணும்னு இவங்க ப்ராப்பராக எங்கேயுமே ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணவே இல்லை. அண்ட் வில்லனையுமே ரொம்ப வீக்காக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது சந்தோஷ், ரேஷ்மா, வினோத் அண்ட் சம்யுக்தா 4 பேருமே படத்தோட 4 பில்லர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு லவ் சீன், எமோஷனல் சீன்னு ஒரு ஃப்ரேம்லேயும் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. ட்வின் பாண்டிங்லாம் செம எமோஷனலாக ஃபீல் ஆச்சுன்னா அதுக்கு சந்தோஷ் அண்ட் ரேஷ்மாவோட ஃப்ளாலஸ் ஆக்டிங்னால மட்டும்தாங்க. மற்றபடி விடிவி கணேஷ், பகவதி பெருமாள்னு அவங்க ரோலை எல்லாருமே நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. சாம்சிஎஸ் பின்னணி இசையில் சாங்ஸ் எல்லாமே சூப்பராகவே வந்திருக்கு. அண்ட் சவுண்ட் ட்ராக் எல்லாமே ஃபீலிங்ஸை ட்ரிகர் பண்ணுற வகையிலே அமைஞ்சிருக்கு. படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபேண்டசி ஐடியா ஆஃப் த ஸ்டோரி, பவர்ஃபுல் ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ், லிட்டில் பிட் எமோஷனல் இம்பாக்ட் அண்ட் ஏ சோல் குட் மியூசிக். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் டூ ஆஃப் ஃபேண்டசி அண்ட் ஸ்ட்ரெச்சபிள் லவ் சீன்ஸ் இன் செகண்ட் ஹாஃப், கன்வின்ஸ் பண்ணாத கிளைமேக்ஸ் அண்ட் வீக்கான வில்லன். ஓவராலாக ஒரு டிஃப்ரெண்டான ஃபேண்டசி ட்ராமாவை பார்க்கணும்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டோன்ட் மிஸ் அவுட் த ஓவர் ஃபேண்டசி ஆஃப் டபுள் ஆக்குபன்சி. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி 6 out of 10. Thank you guys.